அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு நம்மளுடைய வெற்றி நாள். ஸோ எல்லாரும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நம்ம சேனல் சார்பா அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நம்ம நாளைக்கு நம்மளுடைய இலக்கு நம்ம கண்டிப்பாக அடைவோம். கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். ஸோ வெற்றி நமக்கு நிச்சயம். ஸோ கண்டிப்பாக நம்மளுடைய வெற்றி அடைந்து டைம் டு லீட் நம்மளும் ஒரு பிஜி அசிஸ்டன்ட் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஆகும். ஸோ இந்த வருடம் கண்டிப்பாக நம்ம ஒரு அரசு ஆசிரியராகவும் ஒரு அரசு ஊழியராகவும் கண்டிப்பாக நம்ம இருப்போம் அப்படின்னு சொல்லி ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ஸோ நாளைக்கு நல்லபடியாக நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க. ஸோ எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. தேர்வு பார்த்திங்கன்னா நமக்கு இந்த தேர்வில் பார்த்திங்கன்னா நம்ம நல்ல மதிப்பெண் எடுக்கணும். அதுக்குண்டான ப்ரிப்பரேஷன்லாம் நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருப்பீங்க. அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எல்லா யூனிட் முடிக்கலன்னா கூட பரவாயில்ல, அதை பற்றி கவலைப்படாதீங்க. யாரும் எல்லா 10 யூனிட்டும் முடிச்சுட்டு போயிட்டு இப்போ தரவாக படிச்சுட்டு போய் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி போஸ்டிங் வாங்குறது கிடையாது. எத்தனை யூனிட் படிச்சிங்களோ அதை கரெக்டாக ரிவைஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ நேரம் முடிந்து விட்டது. இதுக்கப்புறமா நம்ம புதுசாக எதுவுமே உட்காந்து படிக்கிறதோ இல்லை நிறைய ப்ரெஷர் மண்டையில் நம்ம நிறைய ப்ரெஷர் ஏற்றுறதோ இதெல்லாம் நம்ம இருக்கவே கூடாது. இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம ரிலாக்ஸாக இருக்கணும். ஸோ நல்லபடியாக நம்ம இப்போது ஒரு 10 மணி வரைக்கும் நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு நல்லா நம்ம தூங்கிட்டு காலையில் நம்ம சீக்கிரம் எழுந்துச்சிட்டு நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஜிகேயும் சைக்காலஜி நம்ம கொஞ்சம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய எக்ஸாம் ஹால் போயிட்டு நம்மளுடைய வெற்றி இலக்கை அடைவதற்காக நம்ம போயிடலாம். ஸோ அதனால் இப்போ யாரும் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க, எதை பற்றியும் யோசிக்காதீங்க. நான் பாஸ் பண்ணிடுவேன், நான் பண்ண மாட்டேனா, கொஸ்டின் எப்படி வரும், ஈஸியாக வருமா கஷ்டமாக வருமா, அதை பற்றி எதுவுமே யோசிக்காதீங்க. கொஸ்டின் எப்படி வேணால் வரட்டும், நாம் அதுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்தே தீருவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மோட்டிவேஷனில் இருங்க. இஃப் யூ பிலீவ் யுவர் செல்ஃப் எனிதிங் இஸ் பாசிபிள். இதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு கோடு. கண்டிப்பாக இந்த கோடு கண்டிப்பாக நீங்கள் நாளைக்கு போகும்போது பார்த்துட்டு போங்க. இஃப் யூ பிலீவ் யுவர் செல்ஃப் எனிதிங் இஸ் பாசிபிள். அதான் நிறைய வெற்றியாளர்கள் இதை தான் சொல்லுவாங்க மெயினாக. உங்களை நீங்கள் ஃபஸ்ட்டு பிலீவ் பண்ணணும். உங்களால் முடியும், கண்டிப்பாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க, கண்டிப்பாக வெற்றி அடைவீங்க, இந்த வருடம் நீங்கள் பிஜி அசிஸ்டன்ட் ஆவீங்க அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுக்கு பிலீவ், உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வரணும். ஸோ நானும் அதே மாதிரி தான். நான்லாம் 100% நம்பிட்டு இருந்தேன். நான்லாம் போகும்போதே சொல்லிட்டு தான் போனேன். எங்கள் வீட்டில் போகும்போது சொல்லிட்டு தான் போனேன். என்னை தாண்டி தான் மற்றவங்களுக்கு போஸ்டிங்க அப்படின்னு சொல்லி நான் போகும்போது சொல்லிட்டு தான் போனேன். ஸோ அதேமாரி நீங்களும் அந்த பிலீவோடு இருக்கீங்க, கான்ஃபிடென்ட்டோடு இருங்க. கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட்டும் இருங்க. கண்டிப்பாக நம்மளால் வெற்றி பெற முடியும். ஸோ நம்ம நம்பிக்கை இல்லைன்னா நம்மளால் ஜெயிக்க முடியாது. நம்ம மேலே நம்ம 100% நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு பேப்பர் ஈஸியாக தான் வரும். நல்லபடியாக எழுதி 100 மதிப்பெண்ணுக்கு மேலே வாங்கி நம்ம கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குவோம். ஸோ சக்ஸஸ் டசன்ட் கம் டு யூ, ஸோ யூ கோ டு இட். ஸோ சக்ஸஸ் பார்த்திங்கன்னா உங்களை தேடி வராது, நாம தான் அதை தேடி போகணும். ஸோ நாளைக்கு நம்மளுடைய சக்ஸஸ் நாள். ஸோ நாளைக்கு நம்ம சக்ஸஸை தேடி போகிறோம். நாளைக்கு நம்ம அதை அடைய போகிறோம். ஸோ அது கண்டிப்பாக நாளைக்கு நம்மளுடைய ஒரு வெற்றி பயணமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சுட்டு தான் நம்ம நாளைக்கு வரோம். ஸோ ஒரு கொஸ்டினும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. ஒரு கொஸ்டின் சொல்லி அலட்சியமாக எடுத்துக்காதீங்க. சரி ஒரு கொஸ்டின் தானே ஏதாவது ஆன்சர் போட்டலாம்னு சொல்லி அலட்சியமாக ஏதோ ஒரு ஆன்சர் போட்டு வந்துடாதீங்க. ஒரு கொஸ்டினும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு கொஸ்டின் கூட நமக்கு போஸ்டிங் டிசைட் பண்ணோம். ஒரு கொஸ்டின் கூட நமக்கு போஸ்டிங் டிசைட் பண்ணோம். ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியமானது. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம். நாளைக்கு வெற்றி நிச்சயம். ஸோ அனைவருக்கும் ஆல் த பெஸ்ட். நல்லபடியாக எக்ஸாம் எழுதுங்க. எக்ஸாம் எழுதிட்டு வந்து நாளைக்கு எப்படி எக்ஸாம் எழுதுனீங்கன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.